ஆனால் அது பிரதானம் அல்ல. இக்காவியத்தின் பூரணத்துவமே பிரதானம். ஏனெனில் நிகழ்காலமாயினும் வருங்காலமாயினும் இந்த கதை யுகங்கள் அனைத்திற்கும் முன்னுதாரணமாகும். அக்னியின் பவித்திரத்தை ஏற்று அவதரித்த நான் தம்முடைய புதல்வியாவேன். இந்த சபையில் அமர்ந்திருக்கும் அனைவரின் முன்பாக காட்சி பொருளாக வைக்கப்படுவார். அவள் துகிலை உரைத்துவிடு. துச்சாதனா, வரவேற்கிறேன். வாசுதேவ கிருஷ்ணா, நீதான் என்னை காத்தருள வேண்டும். கிருஷ்ணா, இது எனது சாபமாகும். துச்சாதனனின் உடலிலிருந்து பெருகி வரும் செங்குருதியை அள்ளி அவிழ்ந்த என் கூந்தலில் தடவாதவரை விரித்த என் கூந்தலை என்றும் நான் அள்ளி முடியேன்.